ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஆலோவேரா பிளான்ட் எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு கற்றாழை செடி வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான டிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதுலேயும் 2-3 பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை பற்றி தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க, அது என்னென்ன டவுட், அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். கத்தாழை செடியில் நுனியில் பிளாக் கலரில் மாறிடுது, அதுக்கப்புறம் பூச்சிலாம் நிறையா வருது, சீக்கிரம் க்ரோ அப் ஆகுமா, கத்தாழை செடி க்ரோ அப் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டவுட் கேட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் பர்சன் தான் கேட்டிருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நுனியில் பிளாக் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிறது, எல்லோ கலரில் ஆகிறது, இதுக்கெல்லாம் டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கத்தாழை செடிக்கு வடிகால் வசதி நல்லாவே அமைச்சு கொடுக்கணும். வடிகால் வசதி அப்படின்னா நம்ம தண்ணி நிற்கக்கூடாது. அதில் நம்ம எந்த பாட்டில் வச்சுருக்கோமோ அதில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அது மாதிரி தேங்கி நின்றுச்சு அப்படின்னாவே சீக்கிரம் அது அழுகி போயிடும், கலரும் சேஞ்ச் ஆகிரும். ஸோ வெயிலும் அதுக்கு கரெக்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி வடிகால் வசதியும் நல்லா கரெக்டாக அமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது நல்ல வெயில் இருந்தாவே வளரும். பட் தண்ணி மட்டும் நிறைய நின்றுச்சு அப்படின்னா டோட்டலாகவே ஸ்பாயில் பண்ணிடும் அந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே. ஸோ தண்ணி அதிகம் தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்குவோங்க. இதனால தான் கலர் சேஞ்ச் ஆகிறது. செகண்ட் டிப் சீக்கிரம் வளருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லாவே க்ரோ அப் ஆகும். என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக தெரியும். தேர்டு நம்ம எந்த ஒரு செடி வளர்த்தாலும், கத்தாழை செடியாக இருக்கட்டும், வேறு எந்த செடியாக இருந்தாலும் அதில் பூச்சி நிறைய வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, சாதம் நம்ம வீட்டில் யூஸ்வலாக வடிப்போம். ஸோ அந்த கஞ்சை ஒரு 2-3 நாள் ஆகிற கஞ்சை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே மூடி போட்டு 1 வீக் அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுறணும். எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் 1 வீக் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா புளிச்ச ஸ்மெல், அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதுதான் நம்மளுக்கு தேவையான இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த கஞ்சியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு, இப்போ 1/2 லிட்டர் அந்த கஞ்சி இருக்குது அப்படின்னா அதோட 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு 50 கிராம் மஞ்சத்தூளை சேர்த்து அதில் கலந்து நம்ம 10 டேஸ்க்கு ஒன்ஸ் எந்த செடியில் பூச்சி இருக்கோ அதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பூச்சி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். அந்த ஒயிட்டாக வர மாதிரி இருக்கும் இல்லையா சில செடியில். இப்போ இதுவே நம்ம அவரைக்காய் செடி இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலவே சின்ன பூச்சி ஒயிட்டாக வரும். ஸோ அது மாதிரிலாம் வரதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த உரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூச்சி வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் நல்லாவே க்ரோ அப் ஆகும். ஸோ ஆலோவேரா பிளான்ட்டு நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா சூப்பராக வளரும். ஸோ இதிலிருந்து ஒரு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டவுட்டு கேட்டவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவங்களோட நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒருத்தவங்க காந்திமதி அப்படின்னு இருந்தாங்க, இன்னொரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. சாரி, எனக்கு நேம்ஸ் ஞாபகம் இல்லை. ஸோ அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.